பாலச்சந்திர ஐயா அவர்களோட ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஒரு குடும்பத்தில் தந்தையை இழந்தால் எப்படி அந்த குடும்பம் வாடுமோ அதேமாதிரி இன்றைக்கி தமிழ் சினிமா வந்து ரொம்ப சோகத்தில் மூழ்கியிருக்கு. அவரோட கோடான கோடி ரசிகர்களுக்கும் அவங்களோட குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுபவம் வந்து இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். கேவி சார் வந்து உண்மையிலே கேவி சார் பெரிய தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, நம்ம இந்தியன் சினிமாவுக்கு மிகப்பெரிய நிறைய பேருக்கு கேவி சார் வந்து குருவாக எனக்கு என் ஃபேமிலியிலே அப்பாவுக்கு கேவி சார் ப்ரொடக்ஷன் அப்பவே பாலச்சந்தர் சாரோட டைரக்ஷனில் நடிக்கிறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. அது எப்போது நடிச்சிருவோன்னு நினச்சோம், ஆனால் நடிக்க முடியல. அவரோட நான் நேஷ்னல் அவார்டு வாங்கும்போது ஒரே மேடையில் அவரோட நான் அவார்டு வாங்கினேன். அதுதான் பெருமையாக நினச்சிக்கிறேன். அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்பவுமே வேணும். இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திர ஐயா அவர்கள் நம்மளை விட்டு பிறந்தது நமக்கும் தமிழ் சினிமாவுக்கும் இந்திய சினிமாவுக்கும் மிகப்பெரிய இழப்பாகும். அவர் இருந்த இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது. அவர் படத்துலலாம் நம்ம ஆளுக்காக வாய்ப்பு கிடைக்கல, நம்ம நடிக்காமல் போய்ட்டு ரொம்ப வருத்தப்படுறேன். அதனால் அவரோட குடும்பத்தோட அத்தனை பேருக்கும் என்னோட ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இயக்குனர் சிகரம் என்ற பட்டத்தை அவர் வாங்கியிருக்கிறார் என்று சொன்னால் பேரளவுக்கு பட்டம் வாங்கியவர் அல்ல. தமிழ் திரையுலகத்தில் மட்டுமல்ல, ஒரு இந்தியிலே ஏக்தீச்சலி கலையை எடுத்தாலும் சரி, இல்லை தெலுங்கிலே மரவச்சரித்திரம் எடுத்தாலும் சரி, கன்னடம் என்றாலும் சரி, மலையாளம் என்றாலும் சரி, இந்திய மொழிகளிலெல்லாம் தன்னுடைய தனி முத்திரையை பதித்தவர். தமிழ் மண்ணிலிருந்து புறப்பட்டு, குறிப்பாக அதுவும் நான் பிறந்த தஞ்சை மாவட்டத்திலே நன்னிலத்திலே நலுமாங்குடியிலே உதித்த ஒரு நல் இதயம். அவர் எதிர்நீச்சல் போட்டவர். வாழ்க்கையிலே என்னை பொறுத்தவரையில் டி ராஜேந்திரன் எல்லாம் இன்றைக்கு எதிர்நீச்சல் போடுகிறேன் என்று சொன்னால் எனக்கு எதிர்நீச்சல் போட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த ஒரு மகான். என்னை பொறுத்தவரையில் அவர் என்னுடைய மானசீக குரு. நான் பிறந்த அந்த தஞ்சை மாவட்டத்திலே பிறந்தவர் என்ற பற்றா, இல்லை நான் படித்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எனக்கு முன்னால் படித்த முன்னோடி, அவரை போன்ற ஒரு வித்தியாசம். திரைப்பட உலகத்திலே அவர் எடுத்த படங்கள் அத்தனையும் பாடங்கள். அவரே ஒரு பல்கலைக்கழகம். அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வார்த்தையால் சொல்லி மாளாது. நேற்று இரவெல்லாம் விடிய விடிய அவரை பற்றிய சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருந்தது. வடித்த கண்ணீரை கவிதைகள் ஆக்கினால் கூட அத்தனை பக்கத்துக்கு வரும். துக்கம் தாங்கவில்லை. இது பேரளவுக்கு சொல்லவில்லை. காரணம், என்னுடைய ரயில் பயணங்கள் என்றாலும் சரி, எந்த படங்களை பார்த்தாலும் அதை பார்த்துவிட்டு மனதார பாராட்டிய ஒரு மனதிலே யாரை பற்றி யாருக்கு திறமை இருக்கிறதோ அவர்களை தட்டி கொடுத்து பாராட்டியவர். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ் திரையுலகத்திலே அச்சம் இல்லை அச்சம் இல்லை என்று அஞ்சாமல் கருத்துக்களை எடுத்து சொன்ன ஒரு மாபெரும் இயக்குனர். தன்னுடைய கருத்துக்களை யாரை பற்றியும் கவலைப்படாமல் அவர் செய்தார் அரங்கேற்றம். அவரால் தான் இன்றைக்கு திரையுலகத்திலே பலர் வந்தார்கள் ஏற்றம். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவர், ஏற்றத்தை கொண்டு வந்தவர். இப்படி இன்றைக்கு ஒரு மீளா தூக்கத்திலே இருக்கிறார் என்று சொன்னால் நம்ப இயலவில்லை. ஆம், அவர் புன்னகைத்தால் புன்னகை, அவர் கவலைப்படாத ஒரு புன்னகை மன்னன். அப்படி சரித்திரம் படைத்தவர். அவர் சிந்தித்தால் சிந்து பைரவி, அவர் அசைந்தால் அது அபூர்வ ராகங்கள். அவர் மறையலாம், ஆனால் அவர் உருவாக்கி சென்ற படைப்புகள் மறையாது. அந்த படைப்புகள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். அவர்கிட்ட 3 படங்களுக்கு உதவியாளனாக இருந்திருக்கிறேன். நான் அந்த இடத்தில் அவரோடு பேசும்போது பழகும்போது ஒரு டைரக்டரை கண்டதை விட ஒரு மத்தியதர வர்க்கத்து நல்ல மனிதனை கண்டேன். ஷூட்டிங் முடிச்சு திருப்பும் போது ஃபியட் கார்ல ஏசி முன்னாடி உட்காந்துருப்பார், பின்னாடி நானும் வசந்தும் இருக்கும். சாக்ஸ்போன் கதிரி கோபால்நாத்தினுடைய வாத்தியம் வாசிச்சுட்டு இருக்கோம். எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறான் அப்படின்னா, இந்த சில்லுன்னு வண்டியில கதிரி கோபால்நாத் கேட்டுட்டு போற சுகம் இருக்கே, இதுக்காகத்தான் கடுமையா உழைக்கிறோம். இந்த ரிலாக்ஸேஷனுக்காகத்தான் இந்த சினிமா, இந்த வெயில், இந்த வேர்வை, இந்த கத்தல், இந்த கூச்சல் கடுமையா உழைச்சிட்டு நிறைவா வீட்டுக்கு போற போது உண்டான சந்தோஷம் வேற எதுலையும் இல்லை.
கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணேன்டா, கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணோம், இதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொன்னார். அப்படித்தான் வாழ்ந்தார், அப்படித்தான் வாழ்ந்தார். பாலச்சந்தர் ஒரு நிரந்தரம், பாலச்சந்தர் ஒரு சகாப்தம். வாழ்க வாழ்க வாகரை. திரு பாலச்சந்தர், திரு கேபி என்று அழைக்கக்கூடியவர் இன்னைக்கு என்னுடைய திரைப்பட ஆசான். என்னை முதல்ல திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தியவர் திரு கேபி அவர்கள். 1960களிலிருந்தே அவர் எனக்கு பழக்கம், மேடை நாடகத்திலிருந்து எனக்கு பழக்கம். அப்படிப்பட்டவர் இன்னைக்கு திரைப்படத்தில் எல்லாவற்றையுமே ஒரு 10 வருஷங்கள் முன்னாடி சிந்தித்தவர். எந்த ஒரு சமுதாய கருத்துக்களையுமே சொல்ல அச்சப்படுகின்ற காலத்தில் அதை ஒரு 10 வருஷம் முன்னாடி திங்க் பண்ணி சமுதாய மாற்றங்களுக்காக பல விஷயங்களை, சமுதாய கருத்துக்களை சொன்னவர். இன்னைக்கு திருவள்ளுவரை திரைப்படத்தில் அவருடைய ஆரம்பத்தில் திருவள்ளுவரையே உயர்த்தி பிடித்து அவருடைய படங்கள் எல்லாவற்றையுமே திருவள்ளுவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்தவர். ஒரு மிகச்சிறந்த ஒரு குடும்பஸ்தனாக, ஒரு நல்ல தலைவனாக, எல்லாருக்கும் ஒரு நல்ல அளவில் அவர் ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் என்ன எல்லாம் அவர் ட்ரீட் பண்ணார். என் குடும்பத்தில் ஒருவரை இழந்த ஒரு சோகம்தான் இதில் இருக்கிறது. அவருடைய குடும்பத்தை சார்ந்த அவருடைய மகன் பிரசன்னாவுக்கும், புஷ்பா கந்தசாமிக்கும், குடும்பத்தார் எல்லாருக்குமே என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய நம்முடைய இயக்குனர் சார் அவர்கள் நம்மிடையே இப்போது இல்லை. ஆனால் அவருடைய படைப்புகள் நம் தமிழ் திரையுலகிலும், இந்திய திரையுலகிலும், உலகத் திரையுலகிலும் என்றென்றும் ஜீவிதமாக இருக்கும். அவர் ஒரு உயரிய பண்பாளர். யார் புது ஆள்கள் வந்தாலும் அவர்களை முதலில் வரவேற்று அவர்களுடைய படைப்புகளை ஆர்ப்பரித்து கொண்டாடி அவர்களை மிகவும் அவரை உற்சாகப்படுத்துவார். என் படம் வந்தபோது அப்படிதான் பயங்கரமாக உற்சாகப்படுத்தினார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அருமையான ஒரு மாபெரும் இயக்குனரை திரையுலகமே இழந்து தவிர்க்கிறது. அன்னாருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு கேபி சார் அவர்கள் த ப்ரைட் ஆஃப் தமிழ் சினிமான்னு சொல்லலாம், த கிங் ஆஃப் தமிழ் சினிமான்னு சொல்லலாம். டாக்டர் ஸ்ரீதர் சாருக்கு அப்புறம் தமிழ் சினிமா இயக்குநர்களுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் மிகப்பெரிய ஒரு சிம்மாசனத்தை போட்டு கொடுத்தவர்கள். தமிழ் சினிமாவில் புதுமைகளை அரங்கேற்றியவர் திரு கேபி சார் அவர்கள் தான். கேபி சார் ஒரு குரு, மிக அற்புதமான படைப்பாளி. இந்திய அளவில், தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல, இந்திய அளவிலும் கூட படத்துக்கு படம் புதுமைகளை அரங்கேற்றியவர். தமிழ் சினிமாவின் அபூர்வ ராகங்கள் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லோருக்கும் சொல்வது போல இது ஈடு செய்ய முடியாத இழப்பு என்ற ஒரு வார்த்தை சிலருக்கு பொருந்தார். காரணம், இவர் எல்லாவற்றுக்கும் மேம்பட்ட ஒரு மாமனிதர். இவருடைய படங்கள் தொடர்ந்து நம்மோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கு. இழப்பு எங்கள் சினிமா துறையில் எங்களுடைய, ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவர் நான் வாசிக்கிறத பார்த்து அவருடைய ஆசீர்வாதம் பட்டிருக்கேன். எவ்வளோ படம் வாசிக்கணும் அவருடைய டைரக்ஷன். பிக் லாஸ். ஐ ப்ரே காட் மை சோல், ஃபேமிலி, மை கண்டோலன்ஸ். அண்ட் என்னுடைய ஃபஸ்ட்டு படம் நான் ஆசீர்வாதம் பண்ணார் நேற்று ஈவினிங் இந்த செய்தி கேட்டு ரொம்ப எங்களுக்கு ஷாக். நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஏன்னா இஸ் எ கிரேட் ஜீனியஸ். எல்லாருக்கும் ஒரு குரு அவர். இஸ் எ மாஸ்டர். அண்ட் எவ்வளோ பேர் உருப்பட்டு இருக்காரு. அதே போல் விசனன் கூட நாங்கள் எவ்வளோ ரெக்கார்டிங் வாசிருக்கோம். அவர் ஒவ்வொரு ரெக்கார்டிங்லையும் எனக்கு ஒவ்வொரு ஆதரவு கொடுத்து என்னை நல்லா என்கரேஜ் பண்ணியிருக்காரு. அவர் என் வாழ்நாள் மூலம் மறக்க முடியாத குடும்பத்தை என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறேன். இயக்குனர் சீரகம் பாலச்சந்தர் அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் கலைத்துறையிலே புரட்சிகரமான பல படங்களை தந்து மக்கள் மத்தியிலே புரட்சியை ஏற்படுத்தியவர். அவர் இன்று நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து சென்றாலும் அவர்கள் ஒரு தொடர்கதை போல பாலச்சந்தர் ஒரு தொடர்கதையாக தான்
இந்த உலகம் உள்ளவரை இருப்பார்கள் என்பது எந்த மாற்றமும் இல்லை. இயக்குனர் பாலச்சந்தர் சார் அவர்கள் படத்திலே அவள் ஒரு தொடர்கதை என்ற படத்திலே நானும் உலகநாயகன் கமலஹாசன், சுஜாதா, ஸ்ரீபிரியா போன்றவர்கள் எல்லாம் நடித்து அந்த படம் மாபெரும் வெற்றி அடைந்தது. 3 நாட்கள் பல மாவட்டங்களிலே சென்று நாங்கள் அத்தனை பேரும் மகிழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட நாட்களெல்லாம் நினைவில் நின்று கொண்டிருக்கிறது. இதை போல பல படங்கள் அவர்கள் வெற்றி படங்களை தந்தவர்கள். அது மட்டுமல்ல, பல புது கதாநாயகர்களை இன்றைக்கு தமிழகத்திலே உலகநாயகன் கமலஹாசனாக இருக்கட்டும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை போன்ற பலரை அறிமுகப்படுத்தி தமிழ் திரையுலகில் இன்றைக்கு ஒரு நிலையான இடத்தை ஏற்படுத்தி தந்தவர் தான் இயக்குனர் பாலச்சந்தர் அவர்கள். அவருடைய மறைவு நாம் ஈடு செய்ய முடியாதது. அவர் குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக்